வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குடலை தனியாக வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் 2 வாட்டி குடல் நல்லா அலசிட்டு சுடு தண்ணியில் 2 டைம் நல்லா அலசி எடுத்துருங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, குடல் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 விசில் வைக்க போகிறேன். விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குடல் நல்லா வெந்து இருக்குது. வெங்காய பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன். இது வீட்லேயே அரைச்சிது. லைட்டாக அதோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்து வெங்காய பேஸ்ட் அரைச்சோம்னா குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மொக்கு, 4-5 கிராம்பு, 2-3 கல்பாசி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடலை தண்ணியோடு சேர்த்துக்கணும். தண்ணியை வடிச்சிடாதீங்க, அந்த தண்ணியில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது. இப்போ அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்க்கலாம். நான் வெங்காய விழுது கூடயே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்ம குடலை வேக வச்சதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் குழம்பு நல்லா கொதிச்சா போதும். இப்போ இது கூட 1 மூடி தேங்காவை விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காக வரணுன்றதுக்காக நான் இன்றைக்கி தேங்காய் விழுது சேர்க்குறேன். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் அதே மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குடல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. குடல் குழம்பு இன்னும் நல்லா திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கம்மியாக விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா நல்லா நமக்கு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து குடல் எடுத்து நம்ம தனியாக வறுத்துக்கலாம். குடலெல்லாம் நான் குழம்புலேருந்து தனியாக அரிச்சு வச்சுட்டேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 2 சேர்த்துக்கலாம். இப்போது அதில் 1 பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இப்போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச தேங்காய் விழுதுலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த குடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்மளோட குடல் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.